டியூஸ்டே மார்னிங் இன்னைக்கு ஆட்டோட குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதோட குடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிட்ட பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நீட்டு நீட்டமாக இருக்கும், அதனால் மஞ்சத்தூள் போட்டு ஒரு தட்டிக்கு 3 தட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஸ்மெல்லாம் இருக்கும், அதனால் குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். கடாய் வச்சு சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டேன். உப்பு வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்ட பிறகு சைடில் குடலும் விசில் வந்துருச்சு. அதையும் அப்படியே தண்ணியோடு அப்படியே சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு கிளறி மூடி வச்சிடணும். இந்த குழம்புல வைட்டமின் B12 அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமான கோளாறை தடுக்கும். அந்த மாதிரி நிறைய நன்மைகள் இதில் இருக்குது. கடைசியாக 2 ஸ்பூன் பெப்பர் போட்டு ஒரு கிளறி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான்.